வணக்கம் நண்பர்களே, டுடே லினக்ஸ் கோர்ஸ்ல சிடி கமெண்ட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். லினக்ஸ்ல ஒரு சில கமாண்ட்ஸை மட்டும் தான் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற கமாண்ட்ல ஒன்று தான் இந்த சிடி கமாண்ட். சிடி கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு போக முடியும். நம்ம விண்டோஸ் 7 விண்டோஸ் 8ல ஃபோல்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி லினக்ஸ்ல டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில கமாண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சேஞ்ச் ஆனா ஒர்க் ஆகாது. பட் சிடி கமாண்ட் தற்போது அவைலபிளா இருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த சிடி கமாண்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்றது தான். இப்போ நம்ம சிடி கமாண்டை லினக்ஸ் டெர்மினல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிடி கமாண்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு எந்த டைரக்டரிக்கு போகணுமோ அந்த டைரக்டரியோட ஃபுல் பாத்தை என்டர் பண்ணணும். லினக்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் சென்சிட்டிவ். அதனால அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இருந்ததுன்னா அதை கரெக்டா மென்ஷன் பண்ணாதான் கமாண்ட் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சிடி கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ அந்த ஃபோல்டர் நேம் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் உள்ள போயாச்சு. அதாவது டெஸ்க்டாப் அப்படின்ற ஃபோல்டர் உள்ள போயாச்சு. ஒரு டைம்ல ஒரு டைரக்டரி உள்ளதான் போக முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க எத்தனை டைரக்டரி சப் டைரக்டரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஒரே கமாண்ட்ல நீங்க போயிடலாம். சிடி கொடுத்தாச்சு. ஓகே, டைரக்டரி 1, டைரக்டரி 2. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு டைரக்டரி உள்ள நம்ம ஈஸியா போயிட்டோம். டெஸ்க்டாப் அப்படின்றது ஒரு ஃபோல்டர், டைரக்டரி 1 டைரக்டரி 2 அப்படின்றது சப் ஃபோல்டர். இது உள்ள ஒரே கமாண்ட்லயும் நீங்க போயிடலாம். சிடி கமாண்ட்ல மோஸ்ட் காமன்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்க ஒரு டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸா ஒர்க் பண்ண டைரக்டரிக்கு நீங்க போகணும் அப்படின்னா சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸா நீங்க எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த டைரக்டரிக்கு உங்களுக்கு கொண்டு போகும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு டாட் டாட் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டைரக்டரியோட ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு உங்களை கொண்டு போகும். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா சிடி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டில்ட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய டைரக்டரியில உள்ள இருந்தாலும் சரி உங்களை ஹோம் டைரக்டரிக்கு உங்களை கொண்டு வந்துடும். இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்றத ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸா நீங்க ஒர்க் பண்ண டைரக்டரிக்கு உங்களை கொண்டு போகும். சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு டாட் டாட் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த டைரக்டரியில இருக்கீங்களோ அந்த டைரக்டரியோட ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு உங்களை கொண்டு போகும். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு டில்ட் சிம்பிள் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த டைரக்டரியில இருந்தாலும் சரி உங்களை ஹோம் டைரக்டரிக்கு கொண்டு போகும். ஹோம் டைரக்டரி அப்படின்றது நீங்க எந்த யூசரா இருக்கீங்களோ அந்த யூசரோட ஹோம் டைரக்டரிக்கு உங்களை கொண்டு போகும். இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிடி கமாண்ட் டைரக்டரிஸை நேவிகேட் பண்ற டூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா லினக்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் லினக்ஸ் அப்படின்றது ஒரு கர்னல். அந்த கர்னலுக்கு கீழே தான் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வரும். காலி லினக்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் அப்படின்றது ஒரு கர்னல். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு புதிய கமாண்டை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.